என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் உன் அம்மாவினிடத்தில் பலித்துவிட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த தாயானவளுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என் குழந்தையே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதனால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகின்றது. ஒரு முறை சிந்தித்துப்பார். இந்த தாயானவள் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நீ எப்படி இந்த அம்மாவின் அன்பையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கின்றாய் என்பதனை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா? என்னை வணங்குகின்றாயா, வணங்கவில்லையா? என் மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கின்றாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் பிள்ளைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா? நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன். நீ அம்மாவினிடத்தில் மனமுருகி கேட்டு மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டு உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினையும் கேட்டதும், இதை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன். என் குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அமையப் போகின்றது. அதை நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகின்றேன். உன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றித்தானே இந்த தாயானவளினுடைய முதல் கடமையாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா? என் குழந்தையே, நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த தாயானவளினுடைய பொறுப்பாகும். அம்மா இடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகின்றது. நாம் கேட்டவற்றை எல்லாம் கொடுத்து விடுவாள் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகின்றாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதுமே நிச்சயமாக வீணடிக்க மாட்டேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கின்றாய் என்பதையும் உனக்கு முன்கூட்டியே தெரிவிக்கின்றேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களாக கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போகின்றது. நிச்சயமாக நல்ல உண்மையான உறவு என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு ஒரு நல்ல நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினையும் உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னமும் முன்னேற்றம் அடையவும், உன் வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கு நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகின்றது. என் குழந்தையே, உங்கள் ஒவ்வொருவரினுடைய வேண்டுதல்களையும் இந்த தாயானவள் நிச்சயமாக நிறைவேற்றி தரப்போகின்றேன். இதற்கு முன்பு எதற்காக நீ வருத்தப்பட்டாயோ, எதற்கெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்காக அத்தனை மருந்தினையும் நிச்சயமாக என்னிடத்தில் நீ பெறத்தான் போகின்றாய்.
உனக்கு எல்லாமுமே கிடைக்கத்தான் போகின்றது. அதை உன்னுடைய கைகளிலேயே நான் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்தது, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் வரப்போகின்ற நாட்களில் நீயே பெறப்போகின்றாய். என் மீது நம்பிக்கை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் உன்னை நான் உனக்கு காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக இருக்கும். உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகின்றேன் என் குழந்தையே. அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்திலிருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலனையும் நான் மீட்டு கொடுக்கப் போகின்றேன். அதுவரையிலும் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகின்றது. அம்மா வாக்கு கொடுத்து விட்டால் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலையெல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை புரிந்து கொள்ளவும் வேண்டும் என் குழந்தையே. நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகின்றது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறமைகளும் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த அம்மா நான் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள் பழகி கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலேயே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவது இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகின்றது. உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளுக்கு உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டு வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன்முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்தமான நிலையை மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்துவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விடு. எப்பேற்பட்ட கஷ்டங்களும் முன்னருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தியில் வலுவிழந்து விடும் என் குழந்தையே. நீ மறந்து விடாதே, எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் இந்த தாயானவள் உன்னை அன்புடன் ஆசீர்வதிப்பேன். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி, ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.